السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال نبي محمد صلى الله عليه وسلم: إن في جسدي الملحى إلى صلح الجسد كله وإذا فسد الجسد كله ألا وهي القلب. அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது: உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீராகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலும் சீராகிவிடும். அந்த சதை துண்டு வீணாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலும் வீணாகிவிடும். அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. குறிப்பாக பார்க்கலாம், மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சதை துண்டு என்று சொல்லி காட்டுவது உள்ளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சிந்திக்கக்கூடிய திறனையும் செயல்படக்கூடிய ஒரு திறனையும் எல்லா உறுப்புகளுக்கும் இது சென்றடையக்கூடிய ஒரு செயலை காட்டுகிறது. உள்ளமும் மூளையும் சேர்ந்துதான் இதை செயல்முறைப்படுத்துகின்றது. இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய நினைவை கூறக்கூடிய விஷயத்தினால் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நம்முடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்றால் நாம் அதிகமாக திக்ருகளை செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், நபிமொழிகளை நினைவு கூற வேண்டும். மக்கள் மத்தியிலே நம்முடைய வெளி தோற்றத்தை விட உள்ளம் நம்மை என்ன முறையில் செயல்முறைப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த உள்ளத்தை பற்றி சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இன்றைய அறிவியல் ஆராய்ச்சி உச்சாணை கோபுரத்திற்கு சென்று விட்டது. உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒரு சதை துண்டு ஒட்டுமொத்த உடலுக்கு அரசனாக இருப்பதை இன்றைய தினம் சுட்டி காட்டுகிறது அறிவியல் ஆராய்ச்சி. இதுதான் கை, கால், கண், காது, இந்த மூக்கு இவைகளுக்கெல்லாம் கட்டளையிடுகிறது. இந்த கட்டளையின் பொறுத்துதான் உள்ளம் மூளையும் இரண்டும் சேர்ந்து இதை உடலிலே நடைமுறைப்படுத்துகிறது. அப்போது குர்ஆனை ஓதுகின்றோம் அரபி மூலமாக. அரபி மூலம் இந்த குர்ஆன் என்ன பேசுகிறது நம்மிடத்தில் என்றால், அரபி அறிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இது என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி தெரியும். அப்போ குர்ஆனை படித்த பிறகு அதை நாம் அறிந்த மொழியிலே, நமக்கு அறிந்த மொழியை அந்த குர்ஆனுடைய அந்த வசனங்களுக்கு இது எனக்கு என்ன சொல்லித் தருகிறது, நமக்கு அந்த மூல மொழியிலே நாம் படித்திருக்க வேண்டும். அப்போ அந்த மூல மொழியை அறியாமல் நம்முடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்றால் ஒரு வசனத்தை அரபியில் படிக்கின்றோம். அந்த அரபி வாசகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ் அர்த்தத்தை தமிழ் உணர்ந்து அந்த பொருள் உணர்ந்து நாம் படித்தால் நம்முடைய உள்ளம் அதை சிந்திக்க செய்யும். உள்ளமும் மூளை சேர்ந்து அப்போ சிந்தித்தால் நம்முடைய உள்ளம் அமைதி பெறும். இந்த வணக்க வழிபாடுகள், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மத்தியிலே நடந்து கொள்ளக்கூடிய முறை, இவைகளை எல்லாம் ஒரு மனிதன் ஒழுங்கான முறையிலே கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அவனுடைய உள்ளம் சரியான ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும். மனிதனுடைய வெளி தோற்றத்தை வைத்து அல்லாஹ் மனிதனை
ஆராய்வது கிடையாது. அவனுடைய உள்ளத்தை வைத்துதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த உள்ளம் அவனை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது? அப்போது அரசனாக இருக்கக்கூடிய அந்த உள்ளம் கை கால்களுக்கு கட்டளையிடக்கூடிய விஷயம், இவையெல்லாம் தாண்டி இந்த மனிதன் என்ன செய்கின்றான் என்பதை நாம் பார்க்கக்கூடிய விஷயம். குறிப்பாக பார்க்கலாம், நம்முடைய உள்ளத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் அதற்கு ஒப்பாக பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கசடுகளை வெளியேற்றாமல் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் என்று சொல்லுவார்கள் சில மனிதர்களை. அப்போது நாம் அருந்தக்கூடிய தண்ணீர், அந்த அருந்தக்கூடிய தண்ணீரிலே ஒட்டுமொத்தமாக பெரிதாக தான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொட்டியாக வைத்து கொள்ளலாம். அந்த தொட்டியிலே ஏதாவது ஒரு கெட்டது ஏதோ வீழ்ந்து விட்டது, செத்தது, அதை எடுத்து அப்புறப்படுத்தி அதை தூய்மை செய்து அதை பயன்படுத்தாத வரை அது தூய்மையாகவே ஆகாது. இல்லை இது ஒரு நாற்றம் அடிக்கிறது என்று வைத்துக்கொண்டு அதன் மேலே வாசனை திரவங்களை ஊற்றிவிட்டு மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தினால் அந்த வாசனை திரவத்துடைய அந்த மகிமை சென்ற பிறகு மீண்டும் அதில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை நாம் நுகரக்கூடியவர்களாக, அதை பருகக்கூடியவர்களாக இருப்போம், அதை சுத்தம் செய்யாத வரை. அதே போலதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், கெட்ட எண்ணங்கள், தவறான நடைமுறைகள், இதை நாம் தூய்மை செய்யாத வரை, உள்ளத்தை சீர்படுத்தாத வரை, அதுவரை நாம் அதை நேர்வழியில் வரவே முடியாது. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க, யா முஹல்லிக்கல் குலூப் ஸ்தப்பித் கல்வி அலா தீனி. இறைவா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே எனக்கு நிலைத்திருக்கச் செய்வாயாக. எப்பேற்பட்ட ஒரு மனிதர்! இந்த உலக வாழ்க்கையின் போதே அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் உறுதி சொல்லுகின்றார். சொர்க்கம்தான் செல்வீர்கள் என்று சொல்லப்படுகின்றார். நரகம் ஹராமாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதன் பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு துவாவை அல்லாஹ்விடம் கேட்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லி காட்டுறாங்க. அன்பிக்கினிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் உள்ளங்கள் அமைதி அடைவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதை நம்முடைய வாழ்நாளிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.